குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தளபதி விஜயனை அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களோட விவரங்கள்லாம் கேட்டு நிவாரண பொருட்களும் தளபதி அவங்க பொருட்கள் கொடுத்தாங்க. நிவாரண பொருட்கள் வாங்கின மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. விசாரிச்சு எல்லாம் பண்ணதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அரசுவை உணவும் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லி தயார் பண்ணி கொடுத்தாங்க. 5 கிலோ அரிசி, சீனி, ரவை, கோதுமை மாவு, தேங்காய், உப்பு, காய்கறிகள், அதன் கூட வேஷ்டி, சேலை, துண்டு எல்லா பொருட்களும் கொடுத்தாங்க. மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்கள தளபதி அவங்க கைப்பட தூக்கி நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க. ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தளபதி விஜயனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தையும் வராங்க. அங்கிருந்து தடுமாறுறாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்ப தளபதி இதா இருக்கேன், நான் தான். அண்ணனும் கேட்டிருப்பாங்க, பொருட்கள் வாங்கல அவங்க, இல்ல நான் உங்களை பார்த்துட்டேன், போட்டோ எடுத்துட்டேன், அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனை மாதிரி பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. தளபதியை எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப மேலும் பிடிச்சிருக்கு சார். 1500 பேருக்கு நம்ம அந்த நிவாரண பொருட்கள் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும்போது விபத்துக்குள்ளாகி தவறிட்டாங்க தூத்துக்குடியில. அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாவும், வள்ளிங்கிற அம்மாவுக்கும், அப்புறம் சங்கரங்கிற ஐயாவுக்கும் 50,000 ரூபாய் 2 பேருக்கும், 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 25,000 ரூபாய் வீதமும் கொடுத்துருக்கு. இப்ப நம்ம சர்டிபிகேட் கொடுத்தாங்க, அது ஓகே, அதே ரொம்ப சிரமமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பொருள் வெயிட் ஒரு 15 கிலோ 20 கிலோ வெயிட்ட எல்லாருக்குமே தூக்கி அவங்களே கையினால அவங்க கையிலே கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. திருநெல்வேலியோட விஜய் மக்கள் இயக்கம்ல இருந்து ராஜகோபாலன் சார் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்க பண்ணது. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு நிகழ்ச்சியா எங்களுக்கு தெரிஞ்சது. நேற்று நீங்க தூத்துக்குடி திருநெல்வேலியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் சாரே நிவாரண பொருட்கள் எல்லாம் தந்தது. ஏன்னா இங்க சென்னையில ஃப்ளட் வந்தப்போ எல்லாருமே சென்னைக்கு என்னாச்சு, சென்னை சென்னை அப்படி சொல்லி சென்னை பற்றியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் தூத்துக்குடி திருநெல்வேலியிலாம் பெரிய லெவலில் ஃப்ளட் வந்தப்போ யாருமே அதை பற்றி பேசலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் விஜய் மக்கள் இயக்கம் அந்த டைமில் நீங்கள் களத்தில் இறங்கி நிறையா வேலைகள் எல்லாம் செஞ்சீங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று விஜய் சார் நிறையா உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. இந்த ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஷார்ட் டைமில் பிளான் பண்ணி நடந்த மாதிரி இருந்தது. எவ்வளோ குறுகிய நாட்கள்ல இந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க ஏற்பாடு செஞ்சீங்க சார்? சார், அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய அளவு பங்கு பாத்தீங்கன்னா அகில இந்திய பொதுச்செயலாளர் குஷி ஆனந்த் சார் அவங்க தான். அவங்களோட முழு கைடன்ஸ்ல தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்தது. தளபதி வர்றதா யாரு நம்ம நிர்வாகிகளுக்கும் சரி, மற்ற வெளியில யாருக்குமே இந்த தகவல் தெரியாது சார். அவ்வளவு சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கீங்க. ஆமா சார். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற மாவட்டம் 4 மாவட்டங்கள் ரொம்ப அருகில் இருக்கு. 30-40 கிலோமீட்டர்லயே இருக்கு. அதே மாதிரி 150 கிலோமீட்டர்ல அதே மாநில உள்ள கேரளா இருக்கு. அங்கிருந்து ரசிகர்கள் எல்லாம் வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தளபதி நேரடியாக கொண்டு போய் பொருட்கள் எல்லாம் சேர்க்கணுங்கும் போது அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால அதன் அடிப்படையில் பொதுச்செயலாளர் அவங்க ரொம்ப சீக்கிரட்டா இதை நிறைவேற்றினாங்க. எவ்வளவு நாள் சார் இந்த ஒரு பிளான் போய்கிட்டே இருந்துச்சு? ஏன்னா ஒரு பெரிய எல்லா மக்களையும் நிறைய மக்களை நீங்க கூட்டிட்டு வந்திருந்தீங்க. ஒரு வாரம் கிட்ட இந்த ஒரு பிளான் போயிட்டு இருந்ததா இல்ல? ஆமா சார், 1 வாரம் கிட்ட அதோட வேலைகள் போயிட்டு இருந்தது. ஆனா என்னைக்கு எந்த இதுல எங்க நிர்வாகிகளுக்கு யாருக்கும் எந்த தகவல் தெரியாது. வேலைகள் போயிட்டு இருந்தது. ஒவ்வொருத்தங்களுக்கு பிரிச்சு ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில அவங்க அந்த கொடுக்கப்பட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிச்சோம். உங்களுக்கே எப்ப நான் தெரிய வந்துச்சு விஜய் சார் தான் வர போறாரு அப்படின்னு சொல்லி? உங்களுக்குமே அது சீக்கிரட்டா தான் வச்சிருந்தாங்களா இல்ல முன்னாடியே சொல்லிட்டாரா? இல்ல சார், சொல்ல சார், எங்களுக்கு அது மிட் நைட் அப்பதான் மார்னிங் தான் தெரியும் சார். தளபதி என்ன விஜய் வராங்கன்னு சொல்லி காலையில தான் தெரியும் சார் எங்களுக்கு. மற்றபடி பொதுச்செயலாளர் ஆனந்த் சார் தான் கொடுக்குற மாதிரி அந்த நிகழ்வு எல்லாமே நடந்துட்டு இருந்தது சார். டக்குன்னு விஜய் சார் ஐயோ வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே ஒரு பதட்டம் வந்திருக்குமே. கண்டிப்பா சார். ஆமா சார், எல்லாருக்கும் அப்படிதான் இருந்தது. மக்களும் பார்த்தோன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதுக்கு ஆறுதல் சொன்னது விதமும் சரி. ஒவ்வொரு இதுக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தளபதி விஜயனை அவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்களோட விவரங்கள்லாம் கேட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது, நிறைய வீடுகள் இடிஞ்ச வீடுகள், அப்புறம் இழந்தவர்கள், அவங்களோட குடும்பத்துக்குலாம் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லி நிவாரண பொருட்களும் தளபதி அவங்க பொருட்களை கொடுத்தாங்க. நிவாரண பொருட்கள் வாங்கின மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த அளவுக்கு நம்ம உணவு விசாரிச்சு எல்லாம் பண்ணதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் சாப்பாடு, அரசுவை உணவும்
எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும்னு சொல்லி தயார் பண்ணி கொடுத்தாங்க. அது எல்லாரும் சாப்பிட்டாங்க. எவ்வளவு ஃபேன்ஸ் சார் இருந்தாங்க அந்த ஒரு மொமெண்ட்? ஏன்னா நாங்க டிவில பார்த்தோம், லைட்டா ஏதாவது ஸ்லிப் ஆகி விழுற மாதிரி. அதாவது காலையில 9 மணி வரை அது நார்மலா தான் சார் இருந்தது. அது தகவல் தெரிஞ்ச உடனே அந்த ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். தளபதியை பார்க்கணுங்கிற அதிக ஆர்வத்துல வந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எப்படியாவது பாத்துரலாம், அண்ணனை பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்துலதான் எல்லாருமே வந்து வந்தாங்க. ஆனா நம்ம மண்டபத்துல வச்சு நிகழ்ச்சி நடந்ததுனால எல்லாரையும் நம்ம அந்த உள்ள பண்ண முடியாது. அதன் அடிப்படையில் டோக்கன் கொடுத்துருந்தோம். அதன் அடிப்படையில் எல்லாரும் தளபதி பார்த்தாங்க. ஏன்னா அங்க நிறைய மக்கள் நாங்க வீடியோல பார்க்கும்போதே தெரிஞ்சது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஒருத்தர் கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது சார். ஏன்னா எல்லா மக்களுக்கும் அந்த நிவாரண பொருட்கள் வந்து சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு கடமையாக இருந்திருக்கும், ஒரு பொறுப்பாகவும் இருந்திருக்கும். எப்படியெல்லாம் சார் போய் இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க? ஸோ அதோட வேலைகள் எல்லாம் எப்படி நடந்தது? யார் யாரெல்லாம் இதுக்கு நம்ம விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க எந்த அளவுக்கு இதுக்கு உழைச்சாங்க? விஜய் மக்கள் இயக்கத்துல மாவட்ட விஜய் மக்கள் இயக்க தலைவர் திரு சஜி அவங்க, மாவட்ட தொண்டரணி தலைவர் ஜாகீர் ஹுசேன் மற்றும் மாவட்ட மாணவரணி தலைவர் ஜெயராம் மற்றும் பகுதி ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாம் இதுக்காக ஒரு வாரமா வேலை பார்த்து அந்த லிஸ்ட்ல தயார்படுத்தி பொதுச் செயலர் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருமே வந்து கூடுனாங்க. ஆக்சுவலாக நாங்கள் டிவியில் பார்க்கும்போது விஜய் சார் அவ்வளோ அமைதியா அந்த இடத்துல நீங்களே சில டைம் எல்லாம் டென்ஷன் ஆகும்போது உங்களே அழகா கூலா ஹேண்டில் பண்ணாரு. விஜய் சார் எப்படி சார் அந்த ஒரு மொமெண்ட்ல எவ்வளோ காமா இருந்தாரு? அந்த கூட்டத்துல எங்களுக்குள்ளே ஒரு பதக்கத்துல அப்படி இப்படின்னு இருக்கும்போது தளபதி அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கூலா இருங்க, கூல், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாரும் அப்படி வரிசையா வருவாங்க, அது கூலா அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் நானே கொடுக்குறேன், எல்லாத்தையும் என்னோட கையினால நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மக்களை சந்திக்கிறவங்க அவ்வளோ ஒரு அதிகப்படியான ஒரு இதுல இருந்தாங்க. ஏன்னா அவரே நிவாரண பொருட்கள் எல்லாம் வாங்கி மக்கள் இருக்கிற இடத்துலயே கொண்டு போய் எல்லாம் ஆரம்பத்துல கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் தளபதியே நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நடந்த ஒரு எதனாலன்னா பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க, மேலே ஏறி வரும்போது அந்த பேக்கை கொண்டு வரும்போது கொஞ்சம் தடுமாறிடக்கூடாது, அப்ப நானே கொடுக்குறேன், அந்த ட்ராலி மூலமா நானே வந்து அவங்க அந்த இருக்கிற இடத்துல கொண்டு கொடுக்குறேன், ஸ்டெப் ஏறி வரணும் அப்படிங்கும்போது ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டெப் ஏறி வரணும், அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், அதனால நம்மளே நேர்ல போகுங்கிற மாதிரி ஆனந்த் பண்ணிட்டு சொல்லி அதனால நேர்ல எல்லாரும் நம்ம நேர்ல கொண்டு கொடுத்தோம். நாங்க இருந்த இடத்துல இல்ல என்னென்ன பொருட்கள் சார் கொடுத்தீங்க மக்களுக்கு? என்ன மாதிரி ஒரு நிவாரண பொருட்கள்? அதாவது 5 கிலோ அரிசி சார், சீனி, ரவை, கோதுமை மாவு, தேங்காய், உப்பு, காய்கறிகள், இது எல்லாமே அது போக அதன் கூட வேஷ்டி, சேலை, துண்டு எல்லா பொருட்களும் கொடுக்கும். நிறைய மக்கள் அங்க ரொம்ப சந்தோஷத்தோட வாங்கினதை எங்களால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா பெரிய பெரிய கட்சிகள் யாருமே உதவ முன் வராதப்போ நம்ம விஜய் சாரே நேர்ல வந்து உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மக்கள் வந்து விஜய் சார்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க சார்? ஆனா நீங்க கூடயே இருந்தீங்க, நீங்க கூடயே இருந்து பார்த்துருப்பீங்க. மக்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாழ்த்திட்டு போனாங்க விஜய் சார்? மக்கள் வந்து குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு எல்லாரும் அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. தளபதியை சந்திச்ச உடனே அவ்வளவு ஒரு அளவு கடந்த பாசத்துல ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க தளபதி வந்து நிவாரண பொருட்களை பெற்றுக்கொண்டாங்க. இன்னும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல சார்? யாராவது ஒருத்தர் வந்து விஜய் சாரை பார்த்து ரொம்ப கண் கலங்கி பேசி இருப்பாங்கல்ல? மாற்றுத்திறனாளி ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவங்கள தளபதி அவங்க கைப்பட தூக்கி நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்ட பார்வை உள்ள ஒரு பெண் ஒரு அம்மா வந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தளபதி விஜயனோட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தையே வராங்க. அங்கிருந்து தடுமாறுறாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. அப்ப தளபதி இந்த இருக்கேன் நான் தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஐயோ அப்படின்ட்டு அவங்களே ஒரு அதிர்ச்சியில கிட்ட போய் பார்த்துட்டு ரொம்ப இதாகி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மூமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அவங்க அப்படியே தடுமாறி வர்றாங்க, எங்க இருக்காங்க தடுமாறி வர்றாங்க. அப்ப பார்க்கும்போது தளபதி பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த வீடியோ நிறைய வயதானவர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட காலகட்டத்துல அவங்க வந்து ஒரு கடவுளா பார்த்தது நம்ம எம்ஜிஆர் சாரை தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரை தான் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது சொன்னாங்களா? ஒரு அம்மா பொருட்கள் வாங்கிட்டு வரும்போது சொல்றாங்க, எனக்கு அதாவது இப்போ நம்ம தென் மாவட்டம் சென்னையில நம்ம போட்டு வரும்போது எல்லாரும் சில மற்ற நடிகர்கள் எல்லாருமே உதவுவாங்க. ஆனா தென் மாவட்டத்துல இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு முதல் ஆளா வந்து தளபதி உதவுனதுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு நிவாரண பொருட்கள் எல்லாம் எதுவுமே தேவையில்லை,
தளபதியை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு போட்டோ எடுத்தா போதும் அப்படின்னு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஒரு பொண்ணு இந்த மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டு போச்சு. அதெல்லாம் பயங்கர ஒரு வைரல் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்க இருந்து பாத்தீங்களா சார்? ஏன்னா தளபதி ஏமா இதெல்லாம் இதுதாம்மா முக்கியம். இதெல்லாம் நீங்க வாங்காம தளபதியை பார்த்தோன்னா அவங்க போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும்னு எடுத்தாங்க. நிவாரண பொருட்கள் வாங்க வந்திருந்தாங்க. செல்ஃபி செல்ஃபி எடுத்துட்டு பொருட்கள் கூட வாங்கலாம். அண்ணனை பார்த்த ஒரு மிக மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சியாகி அவங்க போயிட்டாங்க. அதான் அண்ணனும் கேட்டிருப்பாங்க, பொருட்கள் வாங்கலையா அவங்க, இல்ல நான் உங்களை பார்த்துட்டேன், போட்டோ எடுத்துட்டேன், அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை கூட பிறந்த அண்ணனை மாதிரி பார்த்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. அதுதான் அதுக்கான ஒரு காரணம். ஏன்னா சென்னையில ஃப்ளட் வந்தப்ப கூட சார் விஜய் சார் நேரடியா போய் யாருக்கும் நிவாரணப் பொருட்கள் தரல. ஆனா அவரு ஒரே ஒரு ஒரு ட்வீட் தான் போட்டாரு. அவரோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டாரு. இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாரும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அங்க எல்லாமே உடனடியா விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க களத்துல இறங்கி நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கவங்க வேலை பார்த்தாங்க. ஸோ அவங்களோட ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ரொம்பவே அதிகமாச்சு சார். இப்போ அந்த இடத்துல ஸோ நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி ஊர்ல விஜய் மக்கள் இயக்கம் மேல மக்கள் வச்சிருக்கிற மரியாதை இப்போ எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? மக்கள் தளபதிய எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப மேலும் பிடிச்சிருக்கு சார். அது ஒவ்வொருத்தரும் வந்து நேற்று வாங்கின பொருட்களும் சரி, பக்கத்துல நம்ம நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம்ல மக்கள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மக்களுக்காக மக்களை சந்திச்சு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் வரணுங்கிறதுல வந்து தளபதி மேல ரொம்ப பாசத்துல அவங்களோட என்ன அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க சார். நிறைய அமௌண்ட்டும் நம்ம விஜய் சார் வந்து கொடுத்திருந்தாரு. 10,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும். அந்த ஒரு கேட்டகரி எல்லாம் எப்படி சார் பிரிச்சீங்க? ஸோ இந்த 10,000, 25,000 இவங்களுக்கு 1,00,000 போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம். 1500 பேருக்கு வந்து நம்ம அந்த நிவாரண பொருட்கள் சார். அந்த அந்த அரிசி, மசாலா, அந்த பொருட்கள் ஜாமான்கள், காய்கறி, ட்ரெஸ், வேஷ்டி சேலை, துண்டு, அந்த செட்டு. அப்புறம் வந்து ஒருத்தருக்கு அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும்போது விபத்துக்குள்ளாகி தவறிட்டாங்க தூத்துக்குடி சேர்ந்தவங்களுக்கு. அவங்களுக்கு 1,00,000 ரூபாவும், வீடு இடிஞ்சது நீங்க பார்த்துருக்கீங்க திருநெல்வேலி டவுன்ல ஒரு 2 வள்ளிங்கிற அம்மாவுக்கும் அப்புறம் சங்கரங்கிற ஒரு ஐயாவுக்கும் 50,000 ரூபாய் 2 பேருக்கும். அது போக வீடு 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 சிதைவடைஞ்சு கொஞ்சம் அதே மாதிரி ஆனவங்களுக்கு வந்து 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வீதமும் கொடுத்துருக்கு சார். ஆனா நாங்க ஃப்ளட் அப்போ ஒரு வீடியோல பார்த்தோம். ஒரு அம்மாவோட வீடு வந்து அப்படியே தரைமட்டம் ஆச்சு அந்த வெள்ளத்துல. அவங்க வந்து அதுக்கப்புறம் உதவியெல்லாம் கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எங்களோட வீடு இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விஜய் சார் 1,00,000 ரூபாய் கிட்ட உதவி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு ஹாப்பி சார்? வெள்ளம் ஏற்பட்ட ஒரு நாள்ல வந்து பொதுச்செயலாளர் ஆனந்தன் அவங்க வந்து திருநெல்வேலி வந்திருந்தாங்க. அப்ப அந்த இடிப்பட்ட வீட்டுக்கு வந்து அவங்க நம்ம வந்து சந்திச்சாங்க நேர்ல. அந்த இடத்துக்கே நேர்ல சென்று அதை சந்திச்சாங்க. அப்போது எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, ஆதரவு பண்ணாங்க. நிவாரண பொருட்களும் எந்த இதுவும் எங்களுக்கு கிடைக்கல, எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, பெண் குழந்தைலாம் இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம்னாங்க. அப்போ அந்த இடத்துல எங்க பொதுச்செயலர் ஆனந்தன் அவங்க வந்து ஒரு உறுதி கொடுத்தாங்க. நிச்சயமாமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன், தளபதி தான் வந்து எங்களை பார்க்க வர சொல்லியிருக்காங்க, அதனால கண்டிப்பா நான் சொல்றேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆறுதல் கூறிட்டு அன்றைய ஒரு ஒரு 20 நாளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அடுப்புல இருந்து பலசரக்கு பொருட்கள் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் அன்னைக்கு அனுப்பி இருந்தாங்க. அவங்க திருப்பி இப்போ நம்ம இதெல்லாம் கூப்பிட்டு நேற்று வந்து பார்க்கும்போது அவங்களும் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த 50,000 ரூபாங்கும் போது அடுத்த கட்டத்தை ஒரு ஃபேமிலியை நம்ம ரன் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குங்கிறது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யாரும் உதவ முன்வராத நிகழ்வுல நம்ம தளபதி விஜய் மக்களுக்கு சார்பாக இந்த நிகழ்வு பண்ணிருக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கல்வி விருது வழங்கும் விழா வந்து நடந்துச்சு. 10th 12th பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வந்து நம்ம விஜய் சார் வந்து பாராட்டுகளும் அவங்களுக்காக சில விஷயங்களும் பண்ணியிருந்தாரு அந்த ஒரு இடத்துல. அது வந்து ஒரு 12 மணி நேரம் எங்கேயுமே போகாம நிறைய மக்களோட டார்ச்சர் எல்லாம் இருந்துச்சு. டார்ச்சர்னு சொல்ல முடியாது, அவங்களோட அன்பெல்லாம் வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ அது எல்லாத்துலேயுமே பொறுமையாக அவங்களுக்கு ஃபோட்டோ வேணுமா ஃபோட்டோ கொடுத்துட்டு 12 மணி நேரம் நின்னாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல எவ்வளோ நேரம் அவரு அங்க இருந்தாரு சார் அந்த ஒரு இடத்துல? 4-5 மணி நேரம் இருந்தாங்க சார். ஃபுல்லா வந்து விஜயனை வந்து எல்லாருக்குமே அவங்களோட கைப்பட எல்லாருக்குமே கொடுத்தாங்க. இப்போ நம்ம சர்டிபிகேட் கொடுத்தாங்களோ அது ஓகே, அதே ரொம்ப சிரமமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பொருள் வெயிட் ஒரு 15 கிலோ 20 கிலோ வெயிட்டை வந்து எல்லாருக்குமே தூக்கி அவங்களே கையினால அவங்க கைப்படையே கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எல்லாத்தையும் நானே கொண்டு கொடுக்குறேங்கிறதுல தளபதி அதுல இதா இருந்தாங்க. ஸோ ஏன்னா உங்கள வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நாங்க நேத்திருந்து ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் நான் விஜய் சார் கூட இருக்கேன். அவர் இன்னும் கிளம்பல அப்படின்னு சொல்லி நைட் வரைக்குமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நேரம் விஜய் சார் கூட தான் இருந்திருக்கீங்க. ஃபங்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அ விஜய் சார் கூட இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு? எப்படியெல்லாம் உங்கள பாராட்டுனாரு விஜய் மக்கள் இயக்கம்? நல்லா ஏற்பாடு நல்லா பண்ணியிருந்தீங்க. ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது? தளபதி விஜயனும் சந்தோஷம். அதே மாதிரி பொதுச்செயலர் ஆனந்தனோட எங்களை பாராட்டினாங்க. எல்லாம் நல்லபடியா நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத. ஈவினிங்கே நீங்க எல்லாம் தொடர்பு கொண்டிருக்கும்போது இன்னும் அதிக பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வேணும்னு சொல்லி நாங்க கொடுத்த டோக்கன் கொடுத்தது போக அதிக பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் அடுத்த பொருட்கள் பொதுச்செயலர் அவங்க மூலமா நைட்டு கொடுத்துருந்தோம். அதனாலதான் நீங்க பேசும்போது தொடர்பு திருப்பி கூப்பிட முடியுது. இந்த முறை நேர்ல வந்ததுனால நேர்ல பாராட்டிட்டாரு. அ அன்னைக்கு ஃப்ளட் வந்த அன்னைக்கு வந்து நீங்க நெறையா உதவிகள் எல்லாம் பண்ணீங்க. போட்ல எல்லாம் எடுத்துட்டு போய் நெறைய பேர ரெஸ்க்யூ பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. அந்த டைம்ல எல்லாம் விஜய் சார் கால் பண்ணி ஏதாவது விஷயங்கள் சொன்னாரா? தொலைபேசி வாயிலா வந்து நீங்க மக்கள்லாம் சேஃபா இருக்காங்களா? எந்த மாதிரி இருக்காங்க? அவங்களுக்கு அடிப்படை தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுங்க. ம். ம். களத்துல மக்களுக்காக மக்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு என்ன வேலைகளோ அது எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ம். அதோட வேலைகள் தொடர்ந்து நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். ஆனா விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்ற மாரி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அது வந்து அஃபிஷியலா விஜய் சாரே இன்னும் சொல்லல. லியோ சக்சஸ் மீட்ல சிம்பாலிக்கா கப்பு முக்கியம் பிகிலுன்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. எப்போ அது அஃபிஷியலா சொல்லுவாரு? நீங்கலாம் இன்னும் களத்துல இறங்கி வேலை பார்க்க எவ்வளோ ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்கண்ணா? ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப தளபதி அரசியல் வர்றது அது வந்து அவங்களோட இதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாங்க மக்களுக்காக எங்களோட பணிகள் வந்து தொடர்ந்து நாங்க பண்ணிட்டே இருக்கோம். நலத்திட்ட உதவிகளும் சரி, மக்களை ஒவ்வொரு முறையிலையும் வந்து நாங்க வந்து சந்திச்சு நல்ல அரசியல் இருந்தாதான் நம்ம நல்லது பண்ணணும் இல்லையா மக்களுக்கு. எல்லாமையும் தளபதி பண்ணலாம் அப்படின்னு தளபதி சொல்லி. மக்களுக்கு அது பண்ணிட்டு இருக்கோம். அரசியல்ல அண்ணன் கண்ண செஞ்சாங்கன்னா இன்னும் அதிகமா மக்களை நாங்க உற்சாகப்படுத்த முடியும். இன்னும் விஜய் மக்கள் இயக்கமோட அடுத்த கட்ட பிளான்ஸ் எல்லாம் இன்னும் என்னவா இருக்கு? இன்னும் என்ன மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணலான்னு இருக்கீங்க? நிறைய திட்டங்கள் மக்கள் பயன்பெறும் வகையில நிறைய திட்டங்கள் வந்து தளபதி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு திட்டங்களா ஒரு படிப்படியா பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா பயிலகம், இலவச நூலகம், சட்ட ஆலோசனை மையம், இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டங்களும் வந்து தளபதி ஆணைக்கிணங்க செயல்படுத்தி வரும். இன்னும் திட்டங்கள் வர அதுக்கும் நாங்க தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இருந்து கண்டிப்பா மக்களுக்கு பயன்படும் வகையில நல்ல நல்லபடியா பண்ணுவோம். எனவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இன்னைக்கு உங்கள பார்த்து பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி. எனவே தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். நன்றி. உங்களை சந்திச்சு உங்களுக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம்.